My dear students, today the question number 5 and 6 பார்க்க போறோம். CA Intermediate Management Accounting June 2025. The question number 5 பாருங்க. The operating results of PKS Limited for the year ending 31st March 2025 are summarized as below. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா அதனுடைய கெப்பாசிட்டி சேல்ஸ் வந்து 40,000 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வேல்யூ 48 lakhs. லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து 2.4 அப்படின்னா நீங்கள் என்ன பாருங்கள், இப்போ 2.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 டிவைடட் பை 48 into 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு அர்த்தம். அப்போ 5% 48 lakhஸில் 5%. அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க, இது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் 5%. அண்ட் தென் நெட் சேல்ஸ், அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்பயுமே இட் வில் நாட் பி அப்பியரிங் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் டிஸ்கவுண்ட் போக 45,60,000. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் டைரக்ட் மெட்டீரியல் 14.4 அண்ட் தென் டைரக்ட் லேபர் 12.6, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் 6.30 அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் 3.6. அதுனா 3.6னா 3,60,000. செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 4.5. The following charges are to be incorporated in the budget for the year 2025-26. அப்போ நம்ம ஏற்கனவே பார்க்குற ஃபிகர் வந்து 31st March 2025. இப்போ 2025-26 நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரொஜெக்ஷன் நல்லா பார்க்கணும். பட்ஜெட்டு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம். அப்போ என்ன ஆகிடுதான், சேல்ஸ் யூனிட்ஸ் டு பி இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ சேல்ஸ் யூனிட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 25%. மெட்டீரியல் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 15%. அண்ட் தென் டைரக்ட் வேஜஸ் டு கோ பை 12%. ஸோ இது இல்லாமல் ஓவர்ஹெட்ஸ் இருக்குது. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இன்க்ரீஸ் பை 15%. இன் அடிஷன் த நியூ ஃபெசிலிட்டி வில் பி ஆடட் டு த ஃபேக்ட்ரி லேபரேட்டரி அட் எ ரெக்கரிங் காஸ்ட் ஆஃப், அப்போ என்ன பண்ணோம், 12,500 rupees. உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் அதிகமாகுது. அதே சமயத்தில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இன்க்ரீஸ் பை 15%, ரெண்டையும் சேர்த்துக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆர் எஸ்டிமேட்டட் டு இன்க்ரீஸ் பை 10%. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் 10%, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் 14%. ரெண்டும் செப்பரேட்டாக, இதை தனியாக பார்த்துக்கணும். ஸோ இன்வென்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்சஸ். ஸோ ப்ராஃபிட் டார்கெட் ஃபார் த இயர் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்ட் 6 lakhs. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்க்கணும், அதோட ப்ராஃபிட் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுதான் சேல்ஸ் வேல்யூ. ஸோ ப்ராஃபிட் டார்கெட் வந்து எவ்வளோ, 6 lakhs. அது இல்லாமல் நோ சேஞ்சஸ் இந்த ரேட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதுலேயும் வந்து அதே 5% தான், அதில் 8%, 10%லாம் கிடையாது, அதே பர்சன்டேஜ் தான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கேல்குலேட் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ப்ரெசன்ட் பட்ஜெட் ஃபார் 2025-26க்கு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க இன் எ மீனிங்ஃபுல் ஃபார்மேட். அவ்வளோதான். இது சின்ன கொஷின் தான், பார்க்குறதுக்கு ஒரே கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஈஸி தான் அது. அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆப்ரேட்டிங் பட்ஜெட். அப்போ ஆப்ரேட்டிங் பட்ஜெட் எந்த வருஷத்துக்கு, ஃபார் த இயர் எண்டட், அதாவது ஃபார் 2025-26 அதுதான் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் 2026க்கு எவ்வளோ யூனிட்ஸ் சொல்கிறாங்க, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 40,000 யூனிட்ஸ். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 50,000 யூனிட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பர்டிகுலர்ஸ் போட்டுங்க, பர்டிகுலர்ஸு. அடுத்தது நீங்கள் ருப்பீஸ் இன் லேக்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க. பர் யூனிட் எவ்வளோ, அப்போ ருப்பீஸ் பர் யூனிட், இதை தனியாக கால்குலேட் பண்ணலாம். அதான் அங்கே கேட்குறது. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இல்லை. ஆனால் சேல்ஸ் தெரிஞ்சால் நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு நமக்கு சொல்லியிருக்கோம். சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த தடவை இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு 6 lakhs ப்ராஃபிட் வரணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இது சொல்லியிருக்காங்க, 6 lakhs ப்ராஃபிட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னா மொத்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை முதல்ல பார்த்துட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வரலாம். ஸோ ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இது 5%, இது நமக்கு தெரியும். ஸோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ டோட்டல் நெட் சேல்ஸ் இதுவும் நமக்கு தெரியணும், நெட் சேல்ஸும் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சிச்சுன்னா அதை 50,000 டிவைட் பண்ணால் நம்ம இதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது 3. இது அப்படியே பெண்டிங்கில் வைங்க. அப்போ இதை அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதுக்கு தான் நம்ம 40,000 யூனிட்ஸுக்கு உண்டான ஒவ்வொன்றும் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் ரா மெட்டீரியல் ரேட் எவ்வளோ அதிகமாகுது, அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த கொஷனில் நீங்கள் நல்லா பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது கொஷனில். இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டும் இதுவும் ஆக்சுவலாக எவ்வளோன்னா, இது வந்து 36 rupees, இது வந்து 31.5 rupees. இது டைப்பிங் மிஸ்டேக் போல் இருக்குது, இதை கேல்குலேட் பண்ணி இதுக்கு பதிலாக இந்த ஃபிகர் வேண்டாம், இந்த ஃபிகர் வேண்டாம். ஸோ 36 rupees, இது வந்து 31.5 டைரக்ட் மெட்டீரியலுக்கும் டைரக்ட் லேபருக்கும். இதை வச்சுங்க. சரி, இப்போ இதை வச்சு தான் நீங்கள் இப்போ கேல்குலேட் பண்ணலாம். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ வரும்? டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது 15% இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, ₹36 ப்ளஸ் 15% அதிகமாகுதுன்னா 115% போட்டிங்க அப்படின்னா, அப்போ 36 × 115% போட்டிங்கன்னா ₹41.40 பர் யூனிட்டு. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ யூனிட் தயார் பண்ணுறோம், 50,000 யூனிட்ஸு. அப்போ 50,000 யூனிட்ஸ் × ₹41.40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,70,000. முதல்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் முதல்ல கேல்குலேட் பண்ணலாம். அடுத்தது டைரக்ட் லேபர், இது தனித்தனியாக நோட்டு மாதிரியும் போடலாம், நம்ம இங்கேயே நம்ம சிம்பிள் போட்டுறோம். அப்போ இதனுடைய ரேட் என்ன சொல்கிறாங்க, ₹31.50 ஏற்கனவே இருக்கிறது. அதோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் 12%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 31.50 × 112% போட்டிங்கன்னா இப்போத்தி ரேட்டு ₹35.28. அப்போ அதுக்கு 50,000க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ பாருங்கள், நல்லா பாருங்கள். அதாவது 50,000 × 35.28 போட்டிங்க அப்படின்னா 17,64,000. இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுங்கிறது நல்லா பாருங்கள், எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6,30,000. ஆனால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எவ்வளோ, 15% அதிகமாகுது. அப்போ 6,30,000 நல்லா பாருங்கள், 6,30,000 இதில் 115% போடணும். ப்ளஸ் அதில் இன்னும் என்ன சொல்கிறான், ₹12,500 பர் இயருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நியூ ஃபெசிலிட்டி, அதுவும் அந்த எக்ஸ்பென்சஸையும் சேர்த்துக்கணும், 12,500. அப்போ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, அப்போ 6,30,000 × 115%. ஸோ 7,24,000. நல்லா பார்க்கணும், 7,24,500 வருது. நோட்டு போட்டு போடணும், பட் இங்கே போட்டோம். 12,500 ஆனுவல் நியூ ஃபெசிலிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ ப்ளஸ் 12,500 ரெண்டையும் ஆட் பண்ணால் 7,37,000. அப்போ பர் யூனிட்டுக்கு எவ்வளோ வரும், டிவைடட் பை 50,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ₹14.74. ₹14.74 இது வந்துடுச்சு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எவ்வளோ சொல்கிறாங்க, முதல்ல பாருங்கள் எவ்வளோ இருந்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவில், 3,60,000 இருக்குது. அப்போ 3,60,000 × 110%. அப்போ 3,60,000 × 110%. அப்போ 3,60,000 × 110% அப்படின்னா 3,96,000 அமௌண்ட்டில் பர் யூனிட்னா டிவைடட் பை 50,000 போட்டிங்க அப்படின்னா ₹7.92. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 4,50,000 இருந்தது, அதிலிருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, 14%. அப்போ 114% போட்டிங்க அப்படின்னா 4,50,000 × 114%. அப்போ 5,13,000. ஸோ இவ்வளோ தான். அப்போ 5,13,000 டிவைடட் பை 50,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10.26. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸோடு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு ₹6,00,000 ப்ராஃபிட் வரும்ன்றாங்க. அதை ரெண்டையும் சேர்த்தும் போது தான் உங்களுக்கு நெட் சேல் வரும். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸை ஆட் பண்ணி பாருங்கள், 20,70,000 ப்ளஸ் 17,64,000 ப்ளஸ் 7,37,000 ப்ளஸ் 3,96,000 ப்ளஸ் 5,13,000. ஸோ டோட்டல் 54,80,000. சரி, டிவைடட் பை 15,000, சாரி, டிவைடட் பை 54,80,000 டிவைடட் பை 50,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ₹109.60 பர் ரேட். அப்போ இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட்டு. அப்போ டோட்டல் காஸ்ட்டு 50,000 யூனிட்ஸுக்கு
54,80,000 ஒரு யூனிட்டுக்கு 109 rupees 60 paise. இப்போ நமக்கு என்ன பண்ணோம்னா நோட்டு பாருங்கள், இங்கே ஒரு நோட்டு சின்ன நோட்டாக ஒன்று போட்டுங்க. நோட்டில் நமக்கு என்ன வரணும், நார்மலாக டார்கெட்டட் ப்ராஃபிட்டு உங்களுக்கு கொஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 6 lakhs. இந்த 6 lakhs எடுத்துங்க. அப்போ 6 lakhs ப்ராஃபிட் இருக்கணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போது 54,80,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 54,80,000 ப்ளஸ் 6 lakhs பார்த்தீங்கன்னா 60,80,000. இதுதான் வந்து உங்களுக்கு நெட் சேல்ஸில் வரணும். இந்த ஃபிகர் இதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர். இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், நெட் சேல்ஸில் இப்போ போடுங்க எவ்வளோ வரும்னா 60,80,000. 60,80,000. சரி, 60,80,000ங்கிறது என்ன, ஆஃப்டர் 5% ட்ரேடு டிஸ்கவுண்ட் போக. அப்போ இது என்ன இருக்கும், இப்போ 95% தான் இதனுடைய வேல்யூ. அப்போ ஃபுல் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 60,80,000 டிவைடட் பை 95% போட்டிங்கன்னா அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 64 lakhs. அப்போ 64 lakhs மைனஸ் இதில் தான் 5% நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,20,000. ஸோ 3,20,000. இப்போ நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வரும் 3,20,000. அப்போ 64 lakhs மைனஸ் 3,20,000 போட்டிங்கன்னா இப்போ 60,80,000 வந்துடுச்சு. அவ்வளோதான் இந்த சம்மு. அப்போ நீங்கள் இதை வந்து பர் யூனிட்டுக்கு அப்படியே போடுங்க. 64 lakhsல டிவைடட் பை 50,000 அப்படின்னா 128 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 128 rupees. சரி, இதில் 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 × 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 rupees 40 paise. ஸோ 6 rupees 40 paise உங்களுக்கு ட்ரேடு டிஸ்கவுண்ட். அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 121.60. அப்போ 121 ரூபா 66 பைசா தான் ஒரு யூனிட்டுக்கு நெட் சேல்ஸு. 50,000 யூனிட்டுக்கு 60,80,000. இப்போ நீங்கள் பாருங்கள் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது ஒரு யூனிட்டுக்கு, 121.6 நெட் சேல்ஸு மைனஸ் 109.6 அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டு. அப்போ நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ 12 rupees வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டையும் லெஸ் பண்ணி பாருங்கள். 60,80,000 மைனஸ் 54,80,000. ஸோ 6 lakhs. ஸோ 6 lakhs rupees. இப்போ நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபா அப்படின்னா 50,000 யூனிட்டுக்கு எவ்வளோ, அப்போ 50,000 × 12 அப்படின்னா 6 lakhs கரெக்டு. அப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், ஐ மீன் கம்மிங் இயர் 2025-26க்கு எவ்வளோ தயார் பண்ணுறோம். ஐ மீன் சேல்ஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 யூனிட்ஸ். அதுக்கு நம்ம போட்டுட்டோம். இந்த சம் முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷினு. நெக்ஸ்ட்டு கொஷினில் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதையும் அப்படியே பார்த்துருங்க. budgeted and actual sales for the month of April 2025 for 2 products. அப்போ இந்த கம்பெனி 2 ப்ராடக்ட் தயார் பண்ணுது. ஒன்று ஜாய், இன்னொன்று டாய். எந்த கம்பெனி, சந்தன் லிமிடெட். இப்போ இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் ஃபிகர்லாம் கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் பட்ஜெட்டட் சேல்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாயோட பட்ஜெட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6,000 யூனிட். டாயோட பட்ஜெட் சேல்ஸ் எவ்வளோன்னா 10,000 யூனிட்ஸ். செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோன்னா 5 ரூபா ஜாய்க்கு, டாய்க்கு வந்து 2 ரூபா. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அதே 5 rupeesல நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியல. 2 யூனிட்டாக 2 பேட்டர்னாக சேல் பண்ணுறாங்க. அதாவது சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6,000ல் 5,000 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு நம்ம பட்ஜெட்டில் என்ன ரேட்டு போட்டோமோ அதே ரேட்டுக்கு. ஆனால் 1,500 யூனிட்ஸ் கம்மியாக தான் சேல் பண்ணுறோம், 400 rupees 75 paise. அதேமாதிரி இங்கே 10,000 யூனிட்டு. ஆனால் 10,000 யூனிட் மொத்தமாக சேல்ஸ் ஆகலை. ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 7,500 யூனிட் 2 ரூபா மாதிரியும், 1,750 யூனிட்ஸ் 1 rupee 90 paise மேலும் சேல் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ், பட்ஜெட்டட் சேல்ஸ் யூனிட்ஸ், பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸு, ஆக்சுவல் சேல்ஸ் யூனிட்ஸு,
ஐ மீன் குவான்டிட்டி, ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். த பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் ஜாய் அண்ட் டாய் ₹4 and ₹150 per unit ரெஸ்பெக்டிவ்லி. பட்ஜெட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது ₹4 ₹1.50 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் ஃப்ரம் த எபோவ் டேட்டா ஃபாலோயிங் வேரியன்சஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஸ் பர் இஸ் த கம்பெனி ஆஸ் எ ஹோல் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு தேவை சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ், சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் வேல்யூ வால்யூம் வேரியன்ஸ், அப்போ ப்ரைஸ் வேரியன்ஸு, சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸு, சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸு, சேல்ஸ் வேல்யூ மிக்ஸ் வேரியன்ஸ், அடுத்தது சேல்ஸ் வேல்யூ சப் வால்யூம் வேரியன்ஸ், இதெல்லாம் நமக்கு இப்போ தேவை. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6A நமக்கு தேவை, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சேல்ஸ் வேரியன்ஸ். சேல்ஸ் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது சேல்ஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் சேல்ஸு குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் சேல்ஸு ப்ரைஸு மைனஸ் பட்ஜெட்டட் சேல்ஸு குவான்டிட்டி மைனஸ் பட்ஜெட்டட் சேல்ஸு ப்ரைஸ். இதுதான் அதாவது இதனுடைய ஃபார்முலா அப்படின்னா ஏஎஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும், ஏஎஸ்பி மைனஸ் பிஎஸ்கியூ, அவ்வளோதான் பண்ணணும், பிஎஸ்பி அவ்வளோதான் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ என்ன வரும், ஜாய்க்கு என்ன வரும், ஜாய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னா நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இதுதான். இப்போ 5000 யூனிட்ஸ் இருக்குது, ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. அப்போ ஆக்சுவல் 2 இது இருக்குது, இன்னொரு யூனிட் இது 1500 அண்ட் தென் ₹4.75. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஜாயை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் சேல்ஸ் குவான்டிட்டி ஒன்று வந்து 5000, அதனுடைய ரேட்டு ₹5 ப்ளஸ் இன்னொன்று வந்து 1500 இன்ட்டு அதனுடைய ரேட்டு ₹4.75. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் ஏஎஸ்கியூ இன்ட்டு ஏஎஸ்பி, ஆக்சுவல் சேல்ஸ் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் மைனஸ் இது நல்லா பாருங்கள். அதாவது பட்ஜெட்டட் சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ, இங்கே பாருங்கள் 6000 யூனிட்ஸ், இது பட்ஜெட்டட் ரேட் எவ்வளோ ₹5. அப்போ 6000 யூனிட்ஸ் இன்ட்டு ₹5, இது இன்ட்டு. சரி, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது கேல்குலேட் பண்ணி பாருங்கள் மொத்தமாக. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 இன்ட்டு 5 25,000 ப்ளஸ் 1500 இன்ட்டு ₹4.75 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7125. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 6000 இன்ட்டு 5 30,000. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 25,000 அப்போ 32,125 மைனஸ் 30,000 அப்போ எவ்வளோனா 2000. இதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா 2125 ஃபேவரபிள். இதுதான் நல்லா கவனிக்கணும். இதுதான் வந்து சேல்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஃபார் ஜாய். சரி, டாய்க்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய்க்கு என்ன, அதுவும் 2 ப்ராடக்ட்டு. டாய்க்கில் இங்கே பாருங்கள், இந்த யூனிட்டு அதாவது 7500 1750 ஒரு ₹2 ₹1.90. அப்போ நீங்கள் என்ன பண்ண 7500 இன்ட்டு ₹2 ப்ளஸ் 1750 இன்ட்டு ₹1.90. இதோட மைனஸ் ஆக்சுவலாக இங்கே என்ன வரும், ₹10,000 தான் பட்ஜெட்டட் குவான்டிட்டி. அப்போ 10,000 இன்ட்டு ரேட் எவ்வளோ ₹2, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இது 7500 இன்ட்டு 2 15,000, 1750 இன்ட்டு ₹1.90 அப்படிங்கிறது 3325. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் 10,000 இன்ட்டு 2 20,000. ஸோ இப்போ நீங்கள் 15,000 3000 அப்போ எவ்வளோ வருது, 18,325 மைனஸ் 20,000. அப்போ இதில் நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 மைனஸ் 18,325. ஸோ 1,675. இதுவும் அட்வர்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது, அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேரியன்ஸு, 2 அட்வர்ஸு அப்படிங்கிறது தான். அப்போ ஜாய் இது சேல்ஸ் வால்யூம் வேரியன்சஸ், இவனுக்கு இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்போ சேல்ஸ் எவ்வளோ வருதுன்னா அப்போ 2,125 ப்ளஸ் 1,675. ஸோ 3,800 அட்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஸோ இந்த முதல் பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். இது என்னது வேரியன்ஸு, சேல்ஸ் வேரியன்ஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது கொஷனில் என்ன கேட்குறாங்க, சேல்ஸ் வேல்யூ ப்ரைஸ் வேரியன்ஸ், அதை அடுத்து பார்ப்போம். அப்போ செகண்டில் சேல்ஸ் வேல்யூ ப்ரைஸ் வேரியன்ஸ். சேல்ஸ் வேல்யூ ப்ரைஸ் வேரியன்ஸ் அது எப்படி வரும்? சேல்ஸ் வேல்யூவில் ப்ரைஸ் வேரியன்ஸில் நல்லா பாருங்கள். அதாவது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவல் சேல்ஸ் குவான்டிட்டி இன்டூ என்ன பண்ணலாம், ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் மைனஸ் பட்ஜெட்டட் சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, ஏஎஸ்கியூ இன்டூ ஏஎஸ்பி மைனஸ் ஏஎஸ்கியூ இன்டூ பிஎஸ்பி, அதுதானே வரும். இதுதான். அப்போ இதே தான் நீங்கள் பண்ணோம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ரெண்டுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஜாய்க்கு எவ்வளோ, ஜாய்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன ரேட் வருது, ஏஎஸ்க்கு எவ்வளோ 5000, ரேட் எவ்வளோ, ஏஎஸ் ஆக்சுவல்ஸ் ப்ரைஸ் வந்து 5 rupees, அடுத்தது ப்ளஸ் 1500, இன்னொன்று எவ்வளோ 4 rupees 75 paise. இது ரெண்டும் ஆட் பண்ணால் இதில் இருந்து மைனஸ் என்ன பண்ணோம், 6500 units. நல்லா பார்க்கணும், 6000 இது ரெண்டும் சேர்த்துனா தான் 6500 units இன்டூ 5 rupees. அப்போ நல்லா இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ வருது அப்படின்னா, இது வந்து 25000 வரும், ப்ளஸ் 25000 ப்ளஸ் 1500 இன்டூ 1500 இன்டூ 4 rupees 75 paise அப்படின்னா 7125 மைனஸ் 6500 இன்டூ 5 அப்படின்னா எவ்வளோ வருது, 32500. ஸோ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா இது 32125, இதில் 32500. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், இங்கேயே போடுங்க, எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 32125. அப்போ 375. இது என்ன, இதுவும் அட்வர்ஸ் தான். இதனால் ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்கு, சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸில் ஜாய்க்கு. அடுத்தது டாய்க்கு. டாய்க்கு இதே மாதிரி போட்டுவாங்க. டாய்க்கு என்ன ப்ராடக்ட் பாருங்கள், அதுலேயும் 7500 யூனிட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு 2 ரூபா ப்ளஸ் 1750 குவான்டிட்டி இன்ட்டு 1 ரூபா 90 பைசா. சரி, அடுத்தது என்ன பண்ணோம், இதில் இருந்து மைனஸ் என்ன பண்ணோம், 2 யூனிட்டும். இதில் வந்து ஆக்சுவல் வந்து எவ்வளோ வருதுங்க, 7500 ப்ளஸ் 1750 அப்படியே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 9250 இன்ட்டு 2 rupees, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 7500 இன்ட்டு 2 15000 ப்ளஸ் 1750 இன்ட்டு 1 rupee 90 paise, that is 3325 மைனஸ் எவ்வளோ 9250 இன்ட்டு 2, ஸோ 18500. ஸோ இதில் பாருங்கள், அப்போ 18325 மைனஸ் 18500. அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 18500ல் 18325 போச்சுன்னா 175. இதுவும் அட்வர்ஸ், நல்லா பார்க்கணும் ஆச்சுங்களா. அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது, ரெண்டுக்கும் சேர்த்துனீங்கன்னா இதுவும் அட்வர்ஸு இதுவும் அட்வர்ஸு. 375 175 ரெண்டுக்கும் ஜாய்க்கும் டாய்க்கும் சேர்த்தா மொத்தமாக அட்வர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 550 அட்வர்ஸ். இதுதான் டோட்டல். நோட் பண்ணிக்கங்க, இது முடிஞ்சிருது. அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வேல்யூ வால்யூம் வேரியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்டில் சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், வேல்யூ வேரியன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ்விவி அப்படின்னா என்னென்னா, சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் ஈக்குவல் டு பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மறக்காமல் அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜாய்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 5 rupees. சரி, ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, 6500 மைனஸ் பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, 6000. அவ்வளோதான், சிம்பிள். இது
அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு 500 5 into 500. ஸோ 2500 rupees இது வந்து ஃபேவரபிள். இது ருப்பீஸாக அது வந்து என்ன இதை பாருங்கள். அப்போ 2500 ஃபேவரபிள். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதே டாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்க்கு எவ்வளோ வருது பாருங்கள். உங்களுக்கு 2 rupees. அதாவது பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ் 2 rupees. சரி, மொத்தமாக குவான்டிட்டி எவ்வளோன்னா ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரெண்டும் சேர்த்து 9250. ஆனால் பட்ஜெட்டட் குவான்டிட்டி எவ்வளோன்னா 10,000. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ மைனஸில் வரும். அப்போ 10,000 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 9250 மைனஸ் 10,000 அப்படின்னா மைனஸ் 750 into 2 அப்போனா 1500 அட்வர்ஸ். எல்லாமே ருப்பீஸ் தான். ஸோ இது ரெண்டுமே அப்போ இது புரிஞ்சிச்சா 1500. இப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்க இது ஃபேவரபிளாக இருக்குது, இது அட்வர்ஸாக இருக்குது. அக்ரிகேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஜாய்க்கும் டாய்க்கும் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு. அப்போ 2500 மைனஸ் 1500. அப்போ அக்ரிகேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000. அப்போ 1000 தான் ஃபேவரபிள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். சரி, இந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இன்னும் 4th அடுத்தது நம்ம பார்க்கும்போது சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ். சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் இதில் வந்து நம்ம இன்னொன்று புதுசாக நம்ம பண்ணணும். என்ன, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு இதனுடைய ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு என்னென்னா பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ் இன்டு ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீங்கள் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா பிஎஸ்பி, அதாவது பட்ஜெட்டட் செல்லிங் ப்ரைஸ் இன்டு ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதுதான் ஃபார்முலா. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும் நமக்கு. யாருக்கு முதல்ல நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கலாம்? ஜாய்க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஜாய் அதுக்கு நமக்கு தெரியல இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதில் ஆக்சுவலாக நல்லா ஃபார்முலாவில் டோட்டல் பட்ஜெட்டட் குவான்டிட்டி. டோட்டல் பட்ஜெட்டட் குவான்டிட்டி எவ்வளோ வருது? ஆக்சுவலாக ஜாய்க்கு 6000. அப்போ நல்லா பார்க்கணும். அதாவது இவனுக்கு வந்து 6000, டாய்க்கு ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து எடுக்கிறது தான் டோட்டல். டோட்டல் பட்ஜெட்டட் சேல்ஸ் குவான்டிட்டி அப்படின்னா ஜாய்க்கு 6000, டாய்க்கு 10,000. அப்போ 6000 ப்ளஸ் 10,000. இதுக்கு அவுட் ஆஃப் தட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எடுக்கணும். டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன? ஒரு 5000 யாருக்கு? ஜாய்க்கு. அப்புறம் ஒரு 1500. அப்புறம் டாய்க்கு எவ்வளோ? 7500 ப்ளஸ் 1750. இதுதான் வந்து ஆக்சுவல் அப்படிங்கிற ஆக்சுவல் குவான்டிட்டி. ஆக்சுவலாக இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்? பட்ஜெட்டட் குவான்டிட்டி என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக ஜாய்க்கு பொறுத்தவரைக்கும் இன்ட்டு 6000. இதை நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ரேட்டு அப்போ நீங்கள் பாருங்கள், இதை ஆட் பண்ணி பாருங்கள். 5000, 1500, 7500, இது 9000, 14000. ஸோ 15750 மேலே டிவைடட் பை 16000 இதில் வந்துடும் இன்ட்டு 6000. அப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னா இப்போ நல்லா பாருங்கள். 15750 டிவைடட் பை 16000 இன்ட்டு 6000. ஸோ 5906.25 யூனிட்ஸ். இது வந்து குவான்டிட்டி யூனிட்ஸில் வருது. இது என்ன? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஜாய். நல்லா பார்க்கணும், ஜாய். சரி, அப்போ அதே மாதிரி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் யாருக்கு வேணும்? டாய்க்கு வேணும். RSQ ஃபார் டாய். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணோம் நமக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக அதை நல்லா கவனிங்க. அதாவது டோட்டல் பட்ஜெட்டட் குவான்டிட்டி அப்படிங்கிறது இவனுக்கு எவ்வளோ மொத்தமாக வர்றத 16000. அதே தான் ஆக்சுவல் குவான்டிட்டி 15750 நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இன்ட்டு இதுக்கு என்ன வருது? ஆக்சுவலாக பட்ஜெட்டட் டோட்டல், அதாவது பட்ஜெட்டட் இவனுடைய குவான்டிட்டி டாய் இது மட்டும் எவ்வளோன்னா 10,000. அப்போ
இதை இப்போ பார்த்தீங்கன்னா 15,750 divided by 16,000 into 10,000. ஸோ இதில் வந்து 9,843.75 யூனிட்ஸ். இதுதான் வந்து டாயோட ஆர்எஸ்கியூ ஃபார் டாய். சரி, இப்போ நம்ம சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு நம்ம முதல்லையே பார்த்தோம். இப்போ கேட்டிருக்கிறது நம்ம சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சுவலாக 5 rupees நம்ம முதல்ல பார்த்தது பிஎஸ்பி. அப்போ பிஎஸ்பி மறுபடியும் கூட எழுதிங்க, பிஎஸ்பி இன்டூ ஏஎஸ்கியூ ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இதுதானே போட்டோம். பிஎஸ்பிங்கிறது யாருக்கு, இதுக்கு வேரியன்ஸு 5 rupees. அப்போ ஜாயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜாய்க்கு போடுறோம். ஜாய்க்கு என்ன 5 rupees இன்டூ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது 6,500 மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது இப்போ கால்குலேட் பண்ண 5,906.25. 5,906.25. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,500 மைனஸ் 5,906.25 போட்டிங்கன்னா 593.75 இன்ட்டு 5. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 5 போட்டால் எவ்வளோ ஒரு 2,968.75. இது என்ன வருது ஆக்சுவலாக, இதுதான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் ஃபார் ஜாய். சரி, டாய்க்கு என்ன, அப்போ டாய்க்கு நீங்கள் இதே மாதிரி போடுங்க. ஃபார் டாய்க்கு அதே மாதிரி பிஎஸ்பி வந்து 2 ரூபாய் ரேட்டு இன்டூ, ஆனால் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அவனுக்கு என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9,250 குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதை இப்போ கால்குலேட் பண்ணமே இந்த ஃபிகர் 9,843. ஸோ 9,843.75. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருது, 9,250 மைனஸ் 9,875 அப்படின்னா இது அப்படியே லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, மைனஸ் 593.75 இன்ட்டு 2. அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், அப்படி அது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 593.75 இன்ட்டு 2 தட் இஸ் 1,187.5. நல்லா பார்க்கணும், மைனஸில் வருது, இதுவும் அட்வர்ஸ், நல்லா பார்க்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜாய்க்கும் டாய்க்கும். அப்போ ரெண்டுமே இதுவும் அட்வர்ஸு, நல்லா பார்க்கணும், இதுவும் அட்வர்ஸ் தான். சாரி, இது வந்து ஃபேவரபிளா, கரெக்டு. இது வந்து 1,500, இது வந்து ஃபேவரபிள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி, ஆமாம், இதிலேருந்து இதை லெஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண, ஜாய்க்கும் ப்ளஸ் டாய்க்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா 2,968.75 ஜாய்க்கு மைனஸ், இது வந்து மைனஸு 1,187.5 டாய்க்கு. அப்போ பண்ணிங்கன்னா 1,781.25. இது ஃபேவரபிள். இது யாருக்கு, இவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கடைசியே இதில் பார்த்தீங்கன்னா 5th சேல்ஸ் சப் வேரியன்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். சேல்ஸு சப்பு வால்யூம் வேரியன்ஸ். இதுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபார்முலா, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஜாய்க்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஜாய்க்கு உங்களுக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 5 rupees இன்டூ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 5,906.25. அப்புறம் பட்ஜெட்டட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 6,000. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள், 6,000ல் இது போச்சு அப்படின்னா இதில் 6,000 மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் 6,000 ப்ளஸ் 5,906.25 அப்படின்னா 93.75 மைனஸ் இன்ட்டு 5. அப்போ இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா அப்போ அட்வர்ஸ் வந்து 468.75. இது அட்வர்ஸ், இதுதான் இதனுடைய ஆன்சர் ஆச்சுங்களா, 468.7. அடுத்தது டாய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய்க்கு அதே தான்
என்ன budgeted standard price வந்து 2 rupees. சரி, revised standard quantity 9,843.75 minus இது எவ்வளோ வரும் 10,000 அதாவது budgeted standard quantity. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் 10,000ல 10,000 minus 9,843.75 போச்சு அப்படின்னா 156.25 அது மைனஸில் வரும் இன்ட்டு 2. சரி, அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312.5 அட்வர்ஸ். அப்போ ஒன்று அட்வர்ஸு, இதுவும் அட்வர்ஸ். அப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இதையும் டோட்டல் பண்ணணும், இதையும் டோட்டல் பண்ணணும். அப்போ 468.75 ப்ளஸ் 468.75 ப்ளஸ் 312.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 781.25 இது வந்து என்னென்னா அட்வர்ஸ். ஸோ இந்த சம்மை நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் டோட்டல். இதுதான் வந்து மிக்ஸ் வேரியன்ஸ், சேல்ஸு, சப்வேரியன்ஸ், சப் வால்யூம் வேரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கொஷின் நம்பர், அடுத்த கொஷின் நம்பர் நீங்கள் பாருங்கள். அதிலே 6ல் பி பார்க்கலாம். இதை பார்த்துட்டோம். 6ல் பி பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். என்னைக்கு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது the following details apply to the annual budget for Rajasens. It's manufacturing, it is a manufacturing company. அப்போ 4 குவார்ட்டருக்கு உண்டான டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 65 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செகண்ட் குவார்ட்டரில் 60 டேஸு, தேர்ட் குவார்ட்டரில் 55 டேஸு, ஃபோர்த்து குவார்ட்டரில் 60 டேஸ். அப்போ ப்ரொடக்ஷன் பர் யூனிட், ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ யூனிட் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு நாளைக்கு 100 யூனிட்டு, அடுத்த குவார்ட்டரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாளைக்கு 110, அப்புறம் 120, 105 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் வெயிட் ஆஃப் த ஆனுவல் டோல். அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணால் மொத்தம் ஆனுவல் கன்சம்ஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் 30% வந்து நம்ம ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஆர்டர் பண்ணுறோம், நல்லா பார்க்கணும். அடுத்தது 50% வந்து செகண்ட் குவார்ட்டரில் ஆர்டர் பண்ணுறோம், 20% வந்து தேர்ட் குவார்ட்டரில் ஆர்டர் பண்ணுறோம். அப்படி மீனிங் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ₹1 தான் ரேட்டு, செகண்ட் குவார்ட்டரில் அது ₹1 5 பைசாவாக ஆகுது, அடுத்த குவார்ட்டரில் ₹1 1.12 பைசாவாக ஆகுது. இப்போ ரா மெட்டீரியல்ஸ்னுடைய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க 2 kg ஓப்பனிங் ரா மெட்டீரியல் பர் யூனிட். அதான் இது வந்து வேறு குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு யூனிட்டை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைன்னா 2 கிலோ தேவைப்படுது. புரியுங்களா? சரி, அப்போ மொத்தம் யூனிட் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 100 யூனிட்னா அப்போ 2 கிலோ அப்படின்னா 200 கிலோ தேவைப்படுது. அது எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு 4,000 kg அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது 2,000. அப்போ இந்த இதுலேயும் த இஷ்யூஸ் ஆர் ப்ரைஸ்ட் ஆன் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஃபிஃபோ மெத்தடில் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இஷ்யூ பண்ணணும். இப்போ என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் த ஃபாலோயிங் பட்ஜெட்டட் ஃபிகர்ஸ் த குவார்ட்டர்லி ஆனுவல் பர்ச்சேசஸ் ஆஃப் மெட்டீரியல். அப்போ ஆனுவல் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியலு, அது வெயிட் என்ன, வேல்யூ என்ன. வேல்யூக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேல்யூ, அதுதான் வேல்யூ எவ்வளோ ரேட்டுக்குன்னு. அப்போ மொத்தம் எவ்வளோ யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ குவார்ட்டர்லி எவ்வளோ, ஆனுவலுக்கு எவ்வளோ, 4 குவார்ட்டர் ஆட் பண்ணால் ஆனுவல் வந்துடும். சரி, இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம். ரெண்டாவது வந்து ஸ்டாக்ஸ் பை வெயிட் அண்டு, அதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மெஷர் பண்ண சொல்கிறாங்க, அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஆனுவல் கன்சம்ஷன் இருந்தால் நமக்கு போதும். ஆனுவல் கன்சம்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 6Bயில் ஆனுவல் கன்சம்ஷன் ஆனுவல் கன்சம்ஷனில் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டரு, செகண்ட் குவார்ட்டரு, தேர்ட் குவார்ட்டரு அண்ட் தென் ஃபோர்த்து குவார்ட்டர். இது குவார்ட்டர் அப்படின்னு போட்டுங்க, இது குவார்ட்டர்ஸ். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க இதில் நல்லா கொஷினில் பாருங்கள். முதல் குவார்ட்டரில் 65 நாள் ஒர்க்கிங் டே,
அப்போ நல்லா பார்க்கணும், எப்போ எவ்வளோ 65 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுக்கிறாங்க, 100 யூனிட் எடுக்கிறாங்க. சரி, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது, 2 கிலோ தேவைப்படுது. கீழே கொடுத்துருக்காங்களா 2 kg இது, சரி 2 கிலோ. அப்போனா மொத்தம் எவ்வளோ? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 60 days. ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னா 110 யூனிட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு கிலோவுக்கு எவ்வளோ, ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு 2 கிலோ தேவைப்படுது. தேர்டுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 55 டே ஒர்க் பண்ணுறாங்க, 55 days. ஆனால் 120 யூனிட் ஒரு நாளைக்கு தயார் பண்ணுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 கிலோ தேவைப்படுது. அதே மாதிரி ஃபோர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 60 ஒர்க்கிங் டே ஒர்க், அதை பார்த்து 105, அதை 105 யூனிட்ஸ் தயார் பண்ணுறாங்க. அதுவும் பாருங்க 2 kg. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சம்ஷன் தேவை ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண 65 × 100, 65 × 100 × 2, ஸோ 13,000 kg தேவைப்படுது முதல் குவார்ட்டருக்கு. ரெண்டாவது கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 60 × 110 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,200 kg. தேர்டுக்கு 55 × 120 × 2 kg, that is 13,200 kg, சேம். ஃபோர்த்து குவார்ட்டருக்கு 60 days × 105 யூனிட்ஸ் × 2 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,600 kg. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,600, 13,200 ப்ளஸ் 13,200 ப்ளஸ் 13,000. ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு வருஷத்துக்கு தான் கேட்குறான், குவார்ட்டர்லி எவ்வளோ கன்சம்ஷன், ஆனுவலி எவ்வளோ கன்சம்ஷன். அப்போ ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டருக்கு சேர்த்து 15,000 யூனிட்ஸ் இதுதான். அப்போ இதுக்கு பேர் ஆனுவல் கன்சம்ஷன். யூனிட்ஸில் வந்துருச்சு. இப்போ ஆனுவல் கன்சம்ஷன் தெரிஞ்சு, ஓப்பனிங் ஸ்டாக்கும் தெரிஞ்சு, க்ளோசிங் ஸ்டாக்கு தெரிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பர்ச்சேஸ் பட்ஜெட்டு போடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் ஆனுவல் பர்ச்சேஸ் முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம தான் நோட்டு தான் போட்டுட்ருக்கோம். அப்போ ஆனுவல் பர்ச்சேஸ் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா டோட்டல் கன்சம்ஷன் அப்படின்னு பாருங்கள். டோட்டல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ வருது, 52,000 யூனிட்ஸ். ஆனால் அதோட டோட்டல் கன்சம்ஷனில் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், பட்ஜெட்டட் க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோவா நல்லா பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 2,000 யூனிட்ஸ். புரியுங்களா? பட்ஜெட்டட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,000 யூனிட்ஸ். அப்போ 2,000 அப்படின்னா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மொத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ, 54,000. இந்த 54,000ல் ஓப்பனிங் ஸ்டாக் வரை இருக்குது, அதை லெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 4,000 யூனிட்ஸ் இருக்குது. அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை 50,000 யூனிட்ஸ். இதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 யூனிட்ஸ். இதை வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன், ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடலாம், பர்ச்சேஸ் பட்ஜெட் போடலாம். இப்போ அவன் கேட்குறது அதுதான். இப்போ நம்ம ஆன்சருக்கு வந்துட்டோம். அப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை எல்லா டைம்லேயும் வாங்கலை. எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஒவ்வொரு குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு 3 குவார்ட்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 4th குவார்ட்டரில் பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குவார்ட்டர்ஸ்னு எழுதிங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறான், எவ்வளோ குவான்டிட்டி, அது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜில் மல்டிப்ளைனா குவான்டிட்டி, அப்போனா எவ்வளோ கேஜி அப்படின்னு தெரியும், எந்த ரேட்டுக்கு அப்படின்வான். அப்போ வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம், பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ. ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 இதுதான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ 50,000 ரெக்குவயர்மெண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறேன்றான், 30% இன்ட்டு 30%. அப்போ 50,000ல் 30% அப்படின்னா 15,000 யூனிட் தான் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரேட் எந்த ரேட்டுக்கு, இங்கே பாருங்கள் ₹1. அப்போ ₹1. அப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும், வேல்யூ 15,000 rupees. முதல்ல வர்றது. அடுத்தது செகண்ட் குவார்ட்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் 50,000ல் 50% நம்ம வாங்கிடுறோம் செகண்ட் குவார்ட்டரில். அப்போ 50,000ல் 50% அப்படின்னா 25,000. ரேட் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1.05. அப்போ 25,000 இன்ட்டு ₹1.05 இன்ட்டு ₹1
5 பைசா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26,250. 26,250. சரி, அடுத்தது தேர்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 இன்ட்டு எவ்வளோ 20 ரிமைனிங் 20% பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போனா எவ்வளோ 10,000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 10,000 யூனிட்ஸ் என்ன ₹1 1.125 அந்த ரேட்டுக்கு பண்ணலாம். அப்போனா எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 1.125 இன்ட்டு 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,250. அப்போ 11,250 இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் பர்ச்சேஸ். அப்போ மொத்தமாக பாருங்கள் எத்தனை யூனிட்டு. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 15,000 யூனிட், செகண்ட் குவார்ட்டரில் வந்து 25,000, தேர்டில் வந்து 10,000, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50,000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ரேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வேல்யூ, செகண்ட் குவார்ட்டர் வேல்யூ 26,250 ப்ளஸ் 11,250 தட் இஸ் தேர்ட் குவார்ட்டர். ஃபோர்த்து குவார்ட்டரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ அதனுடைய வேல்யூ என்னென்னா 52,500. இதுதான் ருப்பீஸு, இது யூனிட்ஸு, 50,000 யூனிட்ஸ். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஷனில் பட்ஜெட்டட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,000 kg இஷ்யூஸ் ஆர் ப்ரைஸ்ட் ஆன் ஃபிஃபோ பேசிஸ். ஃபஸ்ட் அவுட்டில் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது இதில் நல்லா பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க, ஸ்பேஸ் பத்தாது கொஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இப்போ கொஷின் நம்பர் அதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஆக்சுவலாக 6B தானே. ஆமாம், 6Aவா பியா, 6A. அதுலேயே அடுத்த கொஷின், ரெண்டாவது கொஷின் 6ல் செகண்ட் கொஷின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் பர்டிகுலர்ஸு போடுங்க. அதாவது இதில் முதல்ல பர்டிகுலர்ஸ், இது பெரிய இடம் பத்தாது, இருந்தாலும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டருக்கு இப்படி போடுறேன். ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ வருது பாருங்கள். இதில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஒவ்வொன்றுக்கும் ஓப்பனிங்கு வேணும். அதாவது இந்த ஃபார்மெட் எழுதிங்க, குவான்டிட்டி, ரேட்டு அண்ட் தென் வேல்யூ. செகண்ட் குவார்ட்டருக்கும் அதே மாதிரி குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ. சரி, இது அதுக்கப்புறம் நான் இங்கே வர்றேன். தேர்ட் குவார்ட்டருக்கு அதே மாதிரி குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ. ஃபோர்த்து குவார்ட்டருக்கு ஸ்பேஸ் பத்தாதனால இப்படி பண்ணுறோம். குவார்ட்டருக்கு குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ. இப்போ நீங்கள் முதல் குவார்ட்டர் நம்ம எழுதுவோம். முதல் குவார்ட்டரில் நமக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஓப்பனிங் ஸ்டாக்கு ஏற்கனவே இருக்குது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்தது, 4,000 யூனிட் இருந்துச்சு. சரி, அது எத்தனை ரேட்டுக்கு, ₹1 ரேட்டுக்கு. அப்போ வேல்யூ என்ன இருக்கும், 4,000. புரியுதுங்களா இது. சரி, அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக்கில் பர்ச்சேஸஸ் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ பர்ச்சேஸ், முதல் இயர் கம்ப்ளீட் பண்ணலாம். பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதில் நல்லா பாருங்கள். பர்ச்சேஸஸ்ஸு 15,000 kg பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே 4,000 kg இருந்தது, இப்போது ஒரு 15,000 kg இருக்குது. அப்போ அதுவும் ₹1 ரேட்டுக்கு தான். அப்போ 15,000. சரி, இப்போ நீங்கள் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19,000 kg ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு இருக்குது டோட்டலு. இதில் கன்சம்ஷன் எவ்வளோ பண்ணுறோம், கன்சம்ஷன் நம்ம தனியாக கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். கன்சம்ஷன் எவ்வளோ ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு இங்கே பாருங்கள், அதாவது 13,000 kg. அப்போ இந்த 13,000 kg கன்சம்ஷன் பண்ணுறோம். அப்போ ரா மெட்டீரியல் நமக்கு இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,000 யூனிட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு 13,000 kg யூஸ் பண்ணிட்டோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளோசிங் ஸ்டாக்கு. இப்படி தான் கேல்குலேட் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ 6,000 kg. புரியுது ஆச்சுங்களா. இந்த 6,000 kg எங்கே போகும் அப்படின்னா மறுபடியும் அங்கே அந்த சைடு போய்டும். அதாவது இந்த குவான்டிட்டியில் ஓப்பனிங் வந்துடும். சரி, இதை முடிச்சிருவோம். அப்போ 19,000 இன்ட்டு இது ₹1 அப்படின்னா இதனுடைய வேல்யூ எவ்வளோ, 19,000. 13,000 அப்படிங்கிறது அதுவும் ₹1 அப்படின்னா 13,000. அப்போ மீதி என்ன இருக்கும், வேல்யூ. இது வந்து வேல்யூவில் போடுறோம். அப்போ 6,000 rupees. இது வந்து ருப்பீஸு, இது வந்து குவான்டிட்டி, யூனிட்ஸ். சரி, இப்போ நீங்கள் இதில் நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, குவான்டிட்டி வந்து 6000 யூனிட்ஸ். செகண்ட் குவார்ட்டரில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, செகண்ட் குவார்ட்டரில் பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணுறோம், அப்படியே வாங்க. செகண்ட் குவார்ட்டரில் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது 25,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் செகண்ட் குவார்ட்டரில், இந்த 25,000. ஸோ அப்போ நமக்கு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். அதில் நீங்கள் ஒவ்வொரு தடையும் அப்படியே ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ 6,000 இருந்தது, 25,000 குவார்ட்டரு, அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் குவார்ட்டரில். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 31,000 யூனிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கன்சம்ஷன் பண்ணுறது செகண்ட் குவார்ட்டரில் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணோம், நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், 13,200 அது. அப்போ 13,200 அப்படின்னா அப்போ 13,200 கன்சியூம் பண்ணிட்டோம். அப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்கள் 31,000ல் 13,200 போச்சுன்னா 17,800 ஆச்சுங்களா. சரி, இப்போ நல்லா பார்க்கணும், இந்த 6000 யூனிட்டுங்கிறது ₹1 ரேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது நீங்கள் அதை கால்குலேட் பண்ணணும். ₹6,000 ₹1 ரேட்டு. அப்போ நீங்கள் இதில் ரெண்டாவது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 6,000 யூனிட்டுங்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா ₹1 ரேட்டு. அப்போ 6,000. ரெண்டாவது இந்த 25,000 என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறது ₹1.05 வாங்குகிறோம். ₹1.05 வாங்கினீங்க என்ன, 25,000 × ₹1.05 அப்படின்னா 25,000 × ₹1.05 அப்படின்னா 26,250. அப்போ 26,250 எவ்வளோ. அப்போ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 32,250. ஆனால் நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம், 32,250. ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணுறோம், 13,200 நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அப்போ இந்த 13,200ல் நல்லா பார்க்கணும் எவ்வளோ வேல்யூ இருக்கும். அதாவது நல்லா பார்க்கணும், 13,200ல் 6,000 யூனிட் வந்து ₹1 ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ₹6,000. சரி, மீதி இந்த 13,200ல் 6,000 போச்சு அப்படின்னா மீதி 7,200 யூனிட்டுக்கு எவ்வளோ, ₹1.05 கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ 7,200 × ₹1.05 அப்படின்னா 7,560. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 13,560. அப்போ இந்த வேல்யூ, அப்போ 13,560 தான் உங்களுக்கு இங்கே வேல்யூ வரும். எவ்வளோ, 13,560. சரி, இப்போ நீங்கள் ரெண்டையும் நீங்கள் இதில் 32,250ல் 13,560 போச்சு அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள், 18 சம்திங் வரும், 18,690. ஸோ இதை நம்ம இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது இதில் வந்து எவ்வளோ வரும் பாருங்கள், தேர்ட் இயரில். இப்போ வந்து தேர்ட் குவார்ட்டருக்கு போகிறோம். தேர்ட் குவார்ட்டர் கூட இங்கே ஸ்பேஸ் 10ல் இருங்க வரேன். தேர்ட் குவார்ட்டரு இங்கே கீழே வந்துடலாம். அடுத்தது தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டர். இப்போ தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த்து குவார்ட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அந்த 17,800 இருக்குது இல்லையா, இது வந்து இது க்ளோசிங் இல்லையா, அது ஓப்பனிங்காக வந்துடும். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், ஃபோர்த்து குவார்ட்டரில் இதுலேயும் அந்த மாதிரி எழுதிக்கிங்க, குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ, குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ. ஸ்பேஸ் இல்லாதனால. அப்போ ஓப்பனிங் வந்து 17,800. பர்ச்சேஸ் அதை அந்த காமனாக அப்படியே வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும், 27,800 இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ண போகிறோம் தேர்ட் குவார்ட்டரில். தேர்ட் குவார்ட்டரில் கன்சம்ஷன் எவ்வளோ, நீங்கள் தேர்ட் குவார்ட்டரில் நீங்கள் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 13,200 வரும். $13,200. ஃபோர்த்து குவார்ட்டருக்கு 12,600. அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 27,800 இங்கே போட்டோம். 27,800 மொத்தமாக இருக்குது நமக்கு. அதில் நம்ம இஷ்யூ பண்ணுற அதை கன்சம்ஷன் பண்ணுறது 13,200. அப்போ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ இருக்குன்னா 14,600 யூனிட்ஸ். ஸோ ரேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ₹1.05 ₹1.05 போடும்போது 17,800 × ₹1.05 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,690
690, 18,690. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000ல் அது ₹1 125 இந்த ரேட்டுக்கு போடுறோம். அப்போ 10,000 இன்ட்டு ₹1 125 அப்படின்னு போடுறீங்க 11,250. 11,250. சரி, இப்போ நீங்கள் இதில் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 27,800, 13,200. ஆனால் அந்த 13,200க்கு நம்ம எப்படி இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 29,940. சரி, இதில் நம்ம எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ 17,000. இங்கே ரஃபாக நீங்கள் எழுதிங்க 17,800 இருக்குது ஆச்சுங்களா. அதில் இஷ்யூ பண்ணுற கன்சம்ஷன் வந்து எவ்வளோ பண்ணுறோம் 13,200. அப்போ 13,200 கன்சம்ஷன் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 4,600 யூனிட்ஸ் இருக்கும். இது எந்த ரேட்டில் இருக்கும் ₹1.05 இருக்கும். அப்போ மீதி இந்த 10,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ₹1.125 இந்த ரேட்டில் பண்ணுவோம். இது ஹிண்ட்ஸ், இந்த மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட்ஸை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ 29,940. அப்போ நம்ம இஷ்யூ பண்ணது வந்து 13,200. இந்த 13,200க்கு எவ்வளோ அதே ₹1.05 இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ 17,800 இருக்குது ஆரம்பத்தில் அந்த ரேட்லேயே. அப்போ இஷ்யூ பண்ணுறது ₹1.05 இஷ்யூ பண்ணலாம். அப்போ இஷ்யூ பண்ணிங்கன்னா 13,200 இன்ட்டு ₹1.05 அப்படின்னா 13,860. அப்போ நீங்கள் இதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது எவ்வளோ? அப்போ 29,940 மைனஸ் 13,860 16,080. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 14,600 வந்து இந்த குவான்டிட்டியில் ஓப்பனிங் வந்துடும். அதாவது இந்த 14,600 அதனுடைய க்ளோசிங். அது இல்லாமல் இதில் எதாவது பர்ச்சேஸ் இருக்கா? இல்லை. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது நமக்கு 14,600 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சோம் 12,600 யூனிட்ஸு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் 2,000 யூனிட்ஸ் இருக்கும். சரி, அப்போ ரேட்டு அதுக்கு எவ்வளோக்கு நம்ம விடுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா பார்க்கணும். கன்சம்ஷன் வந்து 12,600. அப்போ 12,600ல் கன்சம்ஷன் அப்படின்னா நம்ம எந்த ரேட்டுக்கு விடுவோம்? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அதில் 4,600 இந்த ரேட்டில் இருக்குது, 10,000 வந்து இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த 12,600 இருக்கிறதுல 4,600 பழைய ரேட்டுக்கு ₹1.05 மீதி 12,600ல் 4,600 இஷ்யூ பண்ணிட்டா மீதி 8,000 அப்படிங்கிறது இன்ட்டு 1.125க்கும் இதை இஷ்யூ பண்ணால் தான் அதனுடைய வேல்யூ. அப்போ இது வந்து 4,600 இன்ட்டு 1.05 அப்படின்னா 4,830. இதில் 8,000 இன்ட்டு 1.125 அப்படின்னா 9,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 13,830. ஸோ இந்த ரேட்டு தான் இது ருப்பீஸு. அப்போ இதுதான் வந்து வேல்யூ. அப்போ 12,600க்கு நல்லா பார்க்கணும். இந்த ரேட்டு வந்து அதாவது 13,830 தான் வேல்யூ ஆச்சுங்களா. அப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே நம்ம பார்க்கலாம் 4th இயர் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக 29,000. சரி, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருந்தது ஆக்சுவலாக வேல்யூவில் 16,080 இருந்தது வேல்யூவில். இந்த வேல்யூ அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூக்கு இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அதில் இப்போ இஷ்யூ பண்ணுறது அதே 16,080. அதில் நம்ம இஷ்யூ பண்ணது 16,080ல் மைனஸ் 13,830 இஷ்யூ பண்ணால் 2,250. ஸோ இது வந்து வேல்யூவில் இது குவான்டிட்டியில் அப்போ எல்லாமே இதில் வந்துடுச்சு. அப்போ இந்த சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டவங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.